சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். எல்லாருமே குருக்கள் தானே, குரு தானே. முருகனை குருவாக ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு தாட்சாத் பரபிரம்மா தத்தை ஸ்ரீ குலவே நமகன் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே நம்மளுக்கு குரு தான். அவங்க மட்டுமா? அப்படியெல்லாம் இல்லை. நம்மளை சுற்றியும் நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு குரு தான். சரியா? ஆனால் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு பாடம், அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு பாடம், கணவன் மனைவி கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு பாடம், மனைவி கணவன் கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு பாடம், நம்ம உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம எதிர்பார்க்காம சந்திக்கிறவங்க, நம்ம எதிர்பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்துக்கிட்டேயுமே ஒவ்வொரு பாடம் கற்றுக்கலாம். அதுவும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் நிஜமாக பழகி பாருங்க. நம்ம எல்லாருமே பழகியிருப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு பாடம் கற்றுக்கலாம். அவங்களோட கெட்ட குணங்கள்லேருந்தும் கற்றுக்கலாம், அவங்களோட நல்ல குணங்கள்லேருந்தும் கற்றுக்கலாம். அதனால் எல்லாருமே குரு தான் நம்மளுக்கு. சரிங்களா? இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனுஷங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆசா பாசம் எல்லாமே இருக்குது. அந்த ஆசா பாசங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் சத்குருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் குருவாக இருந்து கற்றுக்கலான்னாலும் இந்த மாதிரி இருக்கிற குருமார்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சாயப்பா அங்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 105வது வருஷம் நினைக்கிறேன், எவ்வளோ மக்களுடைய கர்மாக்களை எல்லாம் கரைச்சி எவ்வளோ அருள் புரிஞ்சாரோ, அப்பா அவர் உயிரோடு இருக்கும்போது ஷீரடியாக இல்லை. அது வெறும் கிராமம். அப்படின்னா எப்படின்னா பொட்டல் கிராமமாக இருக்கும்ல, வர்ற பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஷீரடினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடடா, பிரம்மாண்டமாக இருக்குது. நான் போனதில்லை, ஒரு உருவகம் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் போய் ஷீரடியில் சாப்பிட்றதெல்லாம் வரும்போது நான் கமெண்ட்டில் போட தான் செய்வேன், சாயப்பா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது சாயப்பான்னு. திருப்பதியில் நான் சாப்பிட்ருக்கேன், அப்புறம் இப்போ பழனியில் சாப்பிட்ருக்கேன். அப்போ இன்றைக்கி நாங்கள் போய் அங்கே கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார்ல, அங்கே தான் போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். சரி, இன்றைக்கி காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம்னு நினச்சி போனோம். போய் ஒருத்தர் கூட இல்லை. முந்தாண்டிது தான் 10ஆம் வருஷ குரு பூஜை நடந்துச்சு. ஆனால் ஒருத்தர் கூட இல்லை அங்கே. அப்படின்னா கூட்டம் இல்லை. அப்போ தான் கடையெல்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தாங்க, எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. அதனால் நிம்மதியாக சந்தோஷமாக போய் சாமி கும்பிட்டோம். சரியா? கும்பிட்டு வரும்போதெல்லாம் இப்போ இன்றைக்கி நிஜமாக நான் ஒன்றுமே வேண்டலப்பா. அங்கே பார்த்த அந்த பூ டெக்கரேஷன்ஸு, அதை பார்த்து அவர் கூட பேச தான் தோணுச்சே வெளியே, வேறு எதை பற்றி எனக்கு ஒன்றுமே தோணலை. சரிங்களா? அந்த கோயிலை பார்த்த அந்த விதம் இப்படி தான் நம்மளுக்கு ஷீரடி இருந்திருக்கும் அப்போ இருந்திருக்குன்னே தோணுது. நம்ம இங்கே நம்ம அப்பா ரத்தத்தில் ஊறிட்டார். எங்கே பார்த்தாலும் அவர் நினப்பாக தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனோம். நான் டிஃபன்ட்டு கொண்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாப்பாடு தான் இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டோமா. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் அதை பிளான் பண்ணது என்னென்னா, சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே என்னாச்சுன்னா, போகலான்ட்டு போய் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு ஐயா பக்கத்தில் உட்காந்தாரு. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 நல்லா மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். உணவே மருந்துன்னு சொன்னார். நான் எனக்காக கேட்டுக்கிட்டேன். பொதுவாக எல்லாத்துக்காகவும் சில விஷயங்கள்லாம் சொன்னார், கேட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் மாத்திரையெல்லாம் மூட்டை மூட்டையாக, எங்கள் அம்மா ஒரு மூட்டை மூட்டையாக சாப்பிட்டுச்சு, எங்கள் அப்பா மூட்டை மூட்டையாக சாப்பிட்டாங்க, எங்கள் அவ்வா மூட்டை மூட்டையாக சாப்பிட்டாங்க, எங்கள் அத்தை மூட்டை மூட்டையாக சாப்பிட்டாங்க,
இந்த பிரச்சனையே ஆகக்கூடாது, நான் தலையை சுற்றி தூக்கி வீசணும்னு நினச்சேன் இந்த மாத்திரை மூட்டைகளையெல்லாம். நான் அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல. அது ரொம்ப வீசிங்காக இருக்கும்போது அவர் 10 நாளைக்கு சாப்பிட சொல்லுவார். மாதத்தில் 2 டைம் போய் ஒரு ஊசி போடணும். 2 ஊசி போடுவார். 10 நாள் ஹெவியாக கொடுப்பாங்க. அப்புறம்லாம் நைட்டு ஒரு மாத்திரை தான், அதிக டோஸ்லாம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன்ல தம்பி, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சாயப்பட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த இந்த மாத்திரை கவரை வந்து தூக்கி வீசி எறிஞ்சிடணும். எல்லாத்து வீட்லேயும் அது ஒரு ஸ்வீட் டப்பா மாதிரி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு டப்பாவில் போட்டு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த ஐயாவும் சொல்கிறார் பாருங்களேன், மாத்திரையெல்லாம் தூக்கி தலையை சுற்றி தூக்கி வீசிடணும் அப்படின்னாரு. நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், தண்ணியே எனக்கு குடிக்கிற வழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. நான் காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி தான் குடிச்சிருப்பேன். அதுக்கு மேலே குடிக்கவே இல்லை. அவர் சொன்னார், முதல்ல தண்ணி நிறைய குடி, பசிக்கும்போது சாப்பிடுன்னு சொன்னார். உண்மைதான். பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். நம்ம பாட்டுக்கு சகட்ட மணிக்கு காலையில் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றோம், மத்தியானம் டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றோம். உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் நைட்டு அதே மாதிரி தான் சாப்பிட்றோம். அதுவும் நைட்டு 10:30 11 மணிக்கெலாம் சாப்பிட்றோம். அது மாதிரிலாம் வேண்டாம். உணவு கட்டுப்பாடையும் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம், சரிங்களா? அவர் சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருந்துட்டு போயிட்டே இருப்போம். அதிக நாள் இருக்கணுன்றதை விட ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இருக்கிறவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்துக்கணும், சரிங்களா? அதுக்கு தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அவர் பார்த்திங்கன்னா ஜிப்பா போட்டிருந்தார், சரியா? நாங்கள் ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் தான் சொன்னார் அவர், நாங்கள் கூட சாயப்பா டிவோட்டிஸ் அம்மா, சாய்ராம்னு சொல்லி ஜெய் சாய்ராம்னு சொல்லி தான் அவங்க ஒய்ஃப் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவாங்களாமா. எங்கேருந்து வந்து எப்படி அப்பா கனெக்ஷன் பண்ணி விட்ற பாருங்க. அதை விட இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஃபோன் இருக்குல்ல, ஃபோனு அது என்ன ஆச்சுன்னா, அங்கே போய் ஒரு டைம் ஆன் பண்ண பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஆகவே இல்லைனா, அவர் நினச்சிக்கிட்டார் போல, இந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கோம், ஃபோன் ஆஃப் பண்ணி விட்றலான்னு பண்ணிட்டாங்க. திரும்பி இந்த 12 மணிக்கு பூஜை வந்துச்சு. காலையில் போய் எலுமிச்சம்பழம் சாப்பாடு சாப்பிட்டுருந்தோமா, இவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோமா, அப்புறம் போய் மறுபடியும் மத்தியான பூஜை 12 மணி பூஜை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து வராங்க பாருங்கள், திருச்சி, போடி, அங்கங்கெல்லாம் வராங்க. அப்புறம் புதுக்கோட்டை. இப்போது திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் கூகுளில். சரின்ட்டு உடனே போகலான்ட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கிளம்புனாங்க. காரில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வர முடியல, இன்றைக்கி வந்தோன்னு சொன்னாங்க. இந்த குரு பூஜைன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல. நாங்கள் போனப்போ அந்த டேபிளாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. வாட்டர் கேன் அத்தனை வாட்டர் கேனு அடுக்கி வச்சுருக்கு. ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கி வச்சுருக்காங்களோ தெரில. அதே மாதிரி அரிசி மூட்டைங்க, வெங்காயம், அதெல்லாம் குமிஞ்சு கிடக்கும். அவங்கள இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு நபரை சந்திக்க வச்சு, அது மூலிமா நம்மளுக்கு சில விஷயங்களெல்லாம் தெரிய வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்தார் அங்கே. வந்துட்டு அவர் பேசினார். அவர் சொன்னார், இவர் யார் தெரியுமா அப்படின்னாரு. தெரியும் எனக்கு, நாங்கள் வந்து சாயப்பாவை அதிகமாக கும்பிட்றதுனால எங்கே போனாலும் சாயப்பாண்டா வருது அப்படின்னு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர் சிவன், பராசக்தி வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்க அது இதுன்னாரு. நான் கேட்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே கேட்பேன், அதை கேட்கல. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே குருவான்னு நினைக்கிறோம். ஒரே ஒருத்தர் தான், இவரும் குரு அவரும் குரு, எல்லாரும் குரு தான். ஆனால் ஒருத்தரை மட்டும் ஏற்றுக்கிட்டு ஒருத்தரை மட்டும், ஏன் இயேசுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை நபிகள் நாயகம் அவரை பிடிக்காதா? ஏங்க, யாருங்க ஒதுக்கி வச்சு என்னங்க செய்ய போகிறீங்க? நல்ல விஷயத்த தாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாரும் கெட்ட விஷயத்த சொல்லையே. ஆனால் அது யாருக்குமே புரியறதில்ல. நம்மளுக்கு வந்து நாம் சொல்கிறது தான் சரி அப்படின்னு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படியே நிற்கிறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. உண்மை எதுவோ அதையத்தான் ஏற்றுக்கணும். யாருக்கும் அந்த உணர்வு வரமாட்டேங்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமிகளும் நான் தான் சொல்லியிருக்கேனே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளன்றது வந்து உங்களோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கும்பிட்ட அத்தனை தெய்வங்களோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக அவரை பார்க்குறேன். அதில் எனக்கு எந்த இதுவுமே இல்லை, சரிங்களா?
நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு உன்னதமானவர். அவர்கிட்ட நின்று கூட பேச மாட்டேன். வேலை செஞ்சுட்ருக்கும்போது அதிகமாக பேசுவேன். தானாக நின்று ஏதாவது யோசிச்சுட்ருக்கும்போது இடத்துல நிற்கிறனோ, நடக்கிறனோ, உட்காந்துருக்கனோ, படுத்துருக்கனோ அந்த இடத்துல எல்லாம் நினச்சி பேசுவேன். அப்போ அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு அவர் தான் நம்ம கிட்டேயே இருக்கார். என்ன வேணாலும், எந்த டைம் வேணாலும், எத்தனை ஐடியா வேணாலும் கேட்கலாம். அவர் எத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லுவார். ஆனால் நம்ம தான் கேட்குறதே இல்லை. அவர் எங்கே நம்ம சொல்கிறது கேட்க போகுது? அவர் அங்கே போகிறாரு, அவர் வேலையை பார்க்குறாரு, பிடிக்கிறாருன்னா அவர் அப்படி தான் இருப்பார். நாம் தான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லி எல்லாம் பிடிச்சி வாங்கிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு புனிதமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அவரோட ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த ஆசீர்வாதத்தினால நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேவா? கணக்கம்பட்டி சித்தர் பழனியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் கணக்கம்பட்டின்ற ஒரு ஊரில் இருக்கார். குறுகிய காலத்தில் வந்தவர் தான். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார். சரிங்களா? தனி ஷேர் ஆட்டோ போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தனி ரூட் பஸ் போட்டாங்க எல்லாம். அவர் வாழ்ந்த காலத்துலலாம் நான் பார்த்ததில்ல. அவங்க வந்து பழனி ஆண்டவர் காலேஜுன்னு இருக்குது. தம்பி அவங்களாம் படித்த காலேஜு தான். அங்கே வெளியில் ஒரு பாறை இருக்குமாமா. அங்கேயே ஜோல்னா பை போட்டுட்டு அங்கேயே உட்காந்து கிடப்பாரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா எல்லா சத்குருவையும் மதிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து உண்மையான அந்த கடவுளுக்கு பணியாற்றவருங்க மனசில் வந்து இவங்க அவங்கன்ற உணர்வு என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா அவங்க அங்கேருந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும், இவங்களுக்கெல்லாம் போடக்கூடாது, நம்மளுக்கு செல்வம் வராது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தப்பான விஷயமா என் மனசுக்கு தோணுது. அதனால் நம்ம வந்து என்றைக்கும் ஒரே மாதிரியான கருத்து கண்ணோட்டத்தோடு இருப்போம். நம்ம எல்லாருமே சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் நல்லா தான் இருப்போம். சரிங்களா? சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.